ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை திமுக எம்எல்ஏ தேவராஜுக்கு பதிலாக அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் திறந்து வைத்ததால் இரு கட்சி நிர்வாகிகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். நிச்சயமாக சுபா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஒஜேந்திரம் பேரூராட்சியில் வார்டு எண் 5 வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி 2020-21 நிதியாண்டில் ரூபாய் 13,80 லட்சத்தில் புதிதாக நியாய விலை கடையை கட்டுப்பட்டு இன்று சிறப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை திமுக மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திறந்து வைக்க உள்ளதாக திமுகவினர்கள் கொடிக்கம்பங்களை வைத்து பேனர்களை வைத்து ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து கட்டப்பட்டதாகவும் அதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் தான் திறந்து வைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தகவல் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த கட்டிடத்தில் உள்ள கல்வெட்டில் வாணியம்பாடி எம்எல்ஏ செந்தில்குமார் திறந்து வைப்பதாக பலரும் கூறப்பட்டது. இதனால் இரு தரப்பினரிடையே இரு தரப்பினரும் குவிக்கப்பட்டனர். அதிமுகவினரும் திமுகவினரும். அப்பொழுது இருதரப்புடைய கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட வாணியம்பாடி கிராமிய காவல்துறை போலீசார் இருதரப்புடைய சமாதானம் செய்து வைத்த நிலையில் அவர்கள் முன்னிலே இருதரப்பினரும் கடும் வாக்குவாதம் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அங்கிருக்கும் அதிகாரிகள் இது குறித்து கேட்டறிந்தார். என்னுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டதாக இந்த கட்டிடம் எப்படி அவர்கள் திறப்பார்கள் என்று கேட்ட கேள்விக்கு அதிகாரிகள் பதில் தெரியாமல் சொன்னால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. சுபா. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.